உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. பரலோகம்ன்றது அது ஒரே ஒரு பிளானட் தான். நீங்க பிள்ளையானனால அந்த ஒரு பிளானட்டுக்கு மட்டும் ஓனர் ஆகல, நீங்க பிள்ளையானனால அந்த சராசரங்களுக்கு நீங்க ஓனர் ஆயிட்டீங்க. கையா தட்டுங்க அவருக்கு, அந்த சராசரங்களுக்கும். அதான் வந்து நீங்கள் அமெரிக்கன் சிட்டிசனாக மாறணும்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து பிஆர் ஆகணும், இல்லை க்ரீன் கார்டு ஆகணும். க்ரீன் கார்டுக்கு முன்னாடி என்ன J1 விசாவா, H1 விசா, அதுக்கு முன்னாடி J1 விசா, இப்படியே போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட விசாவெல்லாம் எடுத்து ஏகப்பட்ட ப்ராசஸ்க்குள்ளே வந்து கடைசியில் நீங்கள் வந்து க்ரீன் கார்டுக்கு வரணும்னா இத்தனை கோடி ரூபா சொத்து இருக்கணும், இவ்வளோ வந்து டேக்ஸ் கட்டியிருக்கணும். அவன் கேட்பான் ஏகப்பட்ட கேள்வி, எவ்வளவு வந்து நீ வந்து உங்கள் நாட்டுக்கு நீ சம்பாதிச்சு கொடுப்ப, உன்ட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, அப்போ அந்த பேலன்ஸ் எல்லாத்தையும் காட்டணும். காட்டினதுக்கு அப்புறமும் அவனுக்கு நம்பிக்கை வரணும் மேலே. இதெல்லாம் முடிச்சு தான் ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ட், அதாவது க்ரீன் கார்டை வாங்குறேன். க்ரீன் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் சிட்டிசன்ஷிப்ன்றது. இவ்வளவு ப்ராசஸ் இருக்குது. இதுக்கு இடையில இத்தனை வருஷம் இருக்கணும்லாம் இருக்குது. இத்தனை வருஷம் எங்கே வாழ்ந்துருக்கணும், இத்தனை வருஷம் வரி கட்டியிருக்கணும். ஆனால் ஒருத்தன் அமெரிக்கன் சிட்டிசன்ஸுக்கு பிறந்துட்டான்னா இந்த எந்த விசா, எந்த எம்பசி, எந்த என்கொயரி கிடையாது, நேராக சிட்டிசன் ஆகிட்டான். ரெண்டு பேர் ஈஸியாக சிட்டிசன் ஆயிடலாம். ஒன்று, பிதாவுக்கு பிள்ளை ஆகிறபடினால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதாவது ஒரு சிட்டிசனுக்கு பிறந்துட்டா எந்த ரூல்ஸுமே கிடையாது. நீங்கள் நீதிமானம் நேரமாக செய்யணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை அந்த மன்னிக்கும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா நியாயப்பிரமாணங்களையும் கை கொண்டு நீதிமானானா நீ நீதிமான் ஆகலாம். இல்லைன்னா இன்னொரு விஷயம், நீதிமானுக்கு பிறந்துட்டா நீங்கள் நீதிமான் ஆகலாம். ஒன்று, நீங்கள் அமெரிக்கன் ஒரு கப்பலுக்கு பிறக்கணும், இல்லை அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பொண்ணை முடிக்கணும். இது இணைக்கப்பட்டவர்களின் ஆசீர்வாதம். நீங்கள் கல்யாணம் கட்டிட்டீங்கன்னா உடனே அந்த சிட்டிசன்ஷிப் அப்படியே உங்களுக்குள்ள வந்துடும். கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு நாம் நியமிக்கப்பட்டபடியினால் ஆபிரகாமின் ஈசாக்கு, ஆபிரகாமின் ஐஸ்வர்யம் ஈசாக்குக்கு வரலாம். ஆனால் ரெபேக்காலுக்கு எப்படி வந்துச்சுன்னு என் கேள்வி. ஏன்னா ரெபேக்கால் எப்படி கோடா கோடியாய் பெருகுவாயாக அப்படின்னு ரெபேக்காவுக்கு ஒரு வாக்கு தத்துவம். இந்த ரெபேக்கா மட்டும் வேற எங்கேயாச்சும் வந்து எவனையாச்சும் முடிச்சிருந்தா எங்கிட்டும் வந்து ஒரு ரெபேக்கா வந்து டுபேக்கா ஆகி போயிருக்க வேண்டியதுதான். ஒன்றும் நடந்திருக்காது. ஈசாக்கோட இணைக்கப்பட்ட உடனே எதில் சேர்ந்துட்டா, ஆபிரகாமுடைய அந்த முற்பிதாக்கள் லிஸ்ட்லேயே வந்துட்டா. கையை தட்டுங்க அவருக்கு. ஆபிரகாமுடைய அந்த வாக்குத்தத்தம் இருக்கு பார்த்தீங்களா, சரட்டுன்னு இவன்ட்ட டவுன்லோட் ஆயிருக்கு. ஈசாக்கிட்ட டவுன்லோட் ஆனது டக்குன்னு ரெபேக்காலுக்குள்ள வந்து அடுத்து யாக்கோபுக்குள்ள வந்து அப்படியே போகுது. தேவன் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கணும் விரும்பினார் தெரியுமா? செயல்களின் வழியாக அல்ல, உறவின் வழியாய் தான் நம்ம ஆசீர்வதிக்க விரும்பினார். உறவின் வழியாய் நம்ம ஆசீர்வதிக்கிறார். திருமணமான பைபிள்ல லா இருக்கு. திருமணமான எப்படி அந்த சொத்துக்கெல்லாம் அதிபதி ஆகிறான். உடனே கர்த்தர் பார்த்தார், ஒன்று நான் மனைவி ஆயிக்கிறேன், ஒன்று நான் மனவாட்டி ஆயிக்கிறேன். பிள்ளையானா இதெல்லாம் கொடுக்கணுன்றது லா, மோசையோட லா. ஆமாம், அப்போ தேவன் என்ன செஞ்சார், ஒன்று நான் பிள்ளை ஆயிக்கிறேன்ட்டார். நம்மெல்லாம் அவருடைய வித்துலேருந்து வந்தவர்கள். நம்ம வித்துலேருந்து வந்தவனை மறுபடியும் அடாப்ட் பண்ணுறார் தேவன். அப்போ இந்த வித்து என்கிற ஒரு பெரிய விஷயம் அவருடைய மனதில் இருந்தபடினால் நாம் எல்லோரையும் உறவின் வழியாய் ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். நீங்கள் மறுபடியும் செயலின் வழியாய் ஆசீர்வதிக்கப்பட முயற்சி எடுக்காதிருங்கள் என்று சொல்லுகிறேன். எத்தனை நான் சொல்ல வரேன்? கிருபை என்ன சொல்லுகிறது? செயல்களின் வழியாய் ஆசீர்வதிக்க முயற்சி எடுக்காதிருங்கள். மறுபடியும் உங்கள் உபவாசம், உங்களுடைய செயல்கள், இவைகளின் வழியை ஆசீர்வதிக்க முயற்சி எடுக்காதிருங்கள். நீங்கள் உறவின் வழியாய் ஆசீர்வதிக்கும்படி தேவனால் நியமிக்க. ஆமென். நல்லா கையை தட்டுங்க. ஆமென், ஆமென். ஆனால் கிறிஸ்தவத்தின் பெரும்பான்மை செயல்களின் வழியாக ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. வேலை செய்கிறவனுக்கு வருகிற ஆசீர்வாதம்
அது கிருபை அல்ல, அது கூலி. கூலி வேறு, கிருபை வேறு. செஞ்சு வாங்கினா கூலி, செய்யாம வாங்கினா சுதந்திரம். ஆமா, சுதந்திரம்னா சுதந்திரம். சுதந்திரம்னா நான் அனுபவிப்பதற்கான சுதந்திரம் எனக்கு இருக்கு. ஆமென். என் வீட்டின் பொருட்களை நான் தொடுவதற்கும் அனுபவிப்பதற்கு சுதந்திரம் எனக்கு இருக்கிறது. நான் என்றைக்கு என் தகப்பனுக்கு பிள்ளையாய் பிறந்தேனோ, என் தகப்பன் எத்தனை கிலோமீட்டருக்கு தன்னுடைய ரெக்கைய செட்டைகளை விரிச்சிருக்கிறாரோ அத்தனைக்கும் நான் அதிபதியாய் மாறுகிறேன் ஒரே நிமிடத்தில். அதனாலதான் நான் சொல்றேன், நான் பரலோகத்துக்கு போயிருவோம் பேசிட்டு இருக்கேன். பரலோகம்ன்றது அது ஒரே ஒரு பிளானட் தான். நீங்க பிள்ளையானனால அந்த ஒரு பிளானட்டுக்கு மட்டும் ஓனர் ஆகல, நீங்க பிள்ளையானனால அந்த சராசரங்களுக்கு நீங்க ஓனர் ஆயிட்டீங்க. கையை தட்டுங்க அவருக்கு. அந்த சராசரங்களுக்கும் பரலோகத்தை தாண்டி வெளியில இருக்கிற அத்தனை பிளானட்டுக்கும் நான் சுதந்திரவாளி ஆகிறேன். மாபெரும் ஸ்லாக்கியம். உங்களுடைய அத்தாரிட்டி எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது? தேவனுக்கு எது வரைக்கும் அத்தாரிட்டி இருக்குதோ அது வரைக்கும் கையை தட்டு. கையை தட்டினால் ஆமென். இயேசு நாமத்தில் ஆவியில் விடுவிக்கப்படுவதாக இயேசு நாமத்தினால். ஆமென், 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 ஆமென். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.